காலை வணக்கம்மா. காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு என்னம்மா செய்ய போறோம்? இன்னைக்கு தக்காளி சாதம் வச்சு, தயிர் வெங்காயம். சரிம்மா. 1/2 டீ கப்பு எண்ணெய் ஊத்துறேன்ப்பா. நெய் 50, ம். 50 கிராம் நெய். நெய் சூடாயிருச்சுப்பா. இந்த பொருள்லாம் போட போறேன். ஏலக்காய் 4, கிராம்பு 4, பட்டை அந்த கொஞ்சோண்டு, சோம்பு 1 டீஸ்பூனு, இந்த இலை பிரியாணி இலை 4, நட்சத்திரப்பூ 1. அவ்வளோதான். 1/4 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன்ப்பா. 6 பச்சை மிளகா போட்டுறேன்ப்பா. வெங்காயம் வதங்குறதுக்கு இந்த பாருங்க கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கி, நல்லா ப்ரௌன் கலர் வர வர வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுப்பா டீஸ்பூன்ல ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது பாருங்க இந்த அளவு. தக்காளிப்பா 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 3/4 கிலோக்கு 3/4 கிலோ போட்டா நல்லாயிருக்கும். தக்காளி வந்து புளிப்பு இல்லாத தக்காளி தான். அதனால எடுத்திருக்கேன். தக்காளி பாருங்க சாறை தனியா, சக்கைய தனியா பிரிச்சிருக்கேன். சக்கைய இந்த பாருங்க அரைச்சு மிக்ஸியில அரைச்சு ஊத்திருவேன். ஏன்னா தோல் தோலா இருக்குன்னு திங்காதுங்க. எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்குங்க. அதனால இந்த மாரி அரைச்சு போட்டுருவேன். நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி தழைப்பா ரூ. 5 வாங்கி போட்டிருக்கேன். இந்த பாருங்க ஒரு 1 1/2 கைப்பிடி வரும். இந்த கிண்ணத்துல தான்ப்பா அரிசி எடுத்திருக்கேன். இதே அளவுல 2 கிண்ணம் அளவு தண்ணி ஊத்தணும். தேங்காய் பால் 1, 1 தண்ணி. 1 கிண்ணம் தண்ணி ஊத்துறேன்ப்பா. உப்பு, உரப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்குப்பா. நான் சொன்ன அளவுல போட்டிருக்கேன். எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா உரப்பு, உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கங்க. இந்த பாருங்க இந்த கொதி ஸ்டேஜ்ல தான் இப்ப அரிசிய போடணும்ப்பா. பாருங்கப்பா ஒரு லெமன் சின்ன லெமன் 1 புழிஞ்சு விட்டுருக்கேன்ப்பா. புளிப்பு தக்காளி இது புளிப்பா தானே இருக்கும். அதனால இது ஒரு தக்காளி சாதம் பாருங்கப்பா ரெடி ஆயிருச்சு. இனி சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். தேங்க் யூ.